திமுகவுடன் பேரம் பேசும் கட்சியல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கட்சியின் வலிமைக்கு ஏற்ப தொகுதிகள் வேண்டும். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக்கூடாது என தெரிவித்துள்ளார் திருமாவளவன். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி DR பாலு தலைமையிலான திமுக குழுவினர் பேச்சுவார்த்தையை தொடங்கிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் முக்கியமான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்று கட்சி ரீதியாக தங்களை நிரூபித்துள்ளதாக குறிப்பிடும் விசிக இம்முறை இரட்டை இலக்க தொகுதிகளை திமுக தலைமையிடம் கோரியுள்ளது. சுமார் 20 விருப்பத் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை விசிக குழு திமுகவிடம் வழங்கியுள்ளது. அதில் ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்ற 6 தொகுதிகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இம்முறை 12 சட்டமன்ற தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் கேட்டிருப்பதாக தெரிகிறது. இது மட்டுமின்றி புதுச்சேரியிலும் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள விசிக, அதே சமயம் மாநிலங்களவை சீட் எதையும் தாங்கள் கோரவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன், நடக்கவிருப்பது வழக்கமான அல்லது ஒரு சராசரியான தேர்தல் அல்ல. வலதுசாரி மற்றும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக் கூடாது என்பதற்கான அறப்போர் இது. திமுகவுடன் பேரம் பேசும் கட்சியாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் கட்சியின் வலிமைக்கு ஏற்ப தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளோம் என்று தனது நிலைப்பாட்டை அழுத்தமாக பதிவு செய்தார். மேலும் அதிகார பகிர்வு குறித்து எழுந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அதிகார பகிர்வு என்பது ஆட்சியில் பங்கு கோருவதல்ல, அது தொகுதி பங்கீட்டையே குறிக்கிறது என்று விளக்கமளித்து யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஏற்கனவே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் IUML போன்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் தேமுதிக மற்றும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் போன்ற புதிய கட்சிகளின் வரவால் கூட்டணி கட்சிகள் அதிக அளவிலான தொகுதிகளை கேட்க வேண்டாம் என திமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் தங்களின் களப்பணி மற்றும் கடந்த கால வெற்றிகளை முன்வைத்து விசிக உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. விசிகவின் இந்த கோரிக்கைகளை திமுக தலைவர் MK ஸ்டாலினிடம் கொண்டு சென்று விவாதித்த பிறகு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என திமுக குழு தெரிவித்துள்ளது. தொகுதிகளின் எண்ணிக்கை முடிவான பிறகே எந்தெந்த தொகுதிகள் என்பதில் முழுமையான தெளிவு பிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.